நாகராஜ் பாலசுப்ரமணியத்தோட பங்குச்சந்தை அனுபவங்களை பத்தின ஒரு சின்ன பார்வை தான் இது. பாருங்க, பங்குச்சந்தையில பணத்தை இழக்கிறது ஒன்றும் புதுசில்ல. ஆனா ஒரு கட்டத்துல 85 லட்சம் கடனுக்கு போய் அதிலிருந்து மீண்டு வந்த ஒருத்தரோட கதை இது. சேரன் அகாடமி யூடியூப் சேனல்ல நாகராஜ் அவரோட இந்த நம்ப முடியாத பயணத்தை பத்தி தான் சொல்லியிருக்காரு. முதல்ல ஆரம்பத்துல நடந்த வீழ்ச்சி. 2006ல் ஐடி வேலையில இருந்த நாகராஜ் தன்னோட சேமிப்பை பங்குச்சந்தையில போட்டிருக்காரு. ஆனா சீக்கிரமே பெரிய லாபம் பார்க்கணும்னு ஒரு ஆசை. அதனால 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி முதலீடு பண்றாரு. அந்த பணம் 18 லட்சமா உயர்ந்தது. ஆனா 2007ல் அமெரிக்க பொருளாதார மந்தநிலை, அப்புறம் சத்தியமூழல்னு 2 பெரிய அடி. அவ்வளோதான், அந்த 18 லட்சம் அப்படியே 4 லட்சமா குறைஞ்சு போச்சு. ரெண்டாவதா கடன் சுழற்சி. இழந்த பணத்தை எப்படியாவது மீட்கணுங்கிற வேகத்துல அவர் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா இது அவரை இன்னும் பெரிய சிப்பல்ல தள்ளிடுச்சு. இருந்த 4 லட்சத்தையும் கொஞ்சம் மாசத்திலே காலி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் சம்பள பணம், பர்சனல் லோன், ஏன் 20 கிரெடிட் கார்டை மாத்தி மாத்தி யூஸ் பண்ணி ஒரு ட்ரேடிங் அடிமையாவே மாறிட்டாரு. கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா? கடன் 85 லட்சமா உயர்ந்துருச்சு. கடைசியா மீண்டு வந்த பாதை. இங்க தான் ஒரு பெரிய திருப்புமுனை. அவரு பணத்தை தேடுறதை நிறுத்திட்டு அறிவை தேட ஆரம்பிச்சாரு. இந்தியா முழுக்க பயணம் செஞ்சு அனுபவமான ட்ரேடர்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிட்டாரு. ஒரு ரிட்டையர் கலெக்டர் அவருக்கு மென்டாரா இருந்து மார்க்கெட்டோட நுணுக்கங்களையும் மனக்கட்டுப்பாட்டையும் சொல்லிக் கொடுத்திருக்காரு. ஒரு நாளைக்கு 2 நஷ்டத்துக்கு மேல ட்ரேட் பண்ணவே கூடாதுன்னு சில கடுமையான ரூல்ஸ் போட்டுக்கிட்டாரு. இந்த வழியில 4 வருஷத்துல தன்னோட மொத்த கடனையும் அடைச்சு முடிச்சாரு. ஆக நாகராஜோட கதை ஒன்று மட்டும் தெளிவா சொல்லுது. பங்குச்சந்தையில ஜெயிக்க முறையான அறிவு, கடுமையான மனக்கட்டுப்பாடு, அப்புறம் அனுபவம் உள்ளவங்களோட வழிகாட்டுதல் எவ்வளோ முக்கியம்னு இது நமக்கு உணர்த்துது.